இந்த சமையல் டிப்ஸ் எல்லாம் தெரிந்தால் சமையலே தெரியாதவங்க கூட சூப்பரா சமைக்கலாம். நாம் தினமும் வீட்டில் சமைக்கும் உணவு சுவையாக இருந்தாலே குடும்பத்திலே சந்தோஷம் தானாகவே அதிகரிக்கும். ஆனால் ஒரே மாதிரி சமையல் ஒரே ருசி என்றால் சில நாட்களில் சலிப்பு வந்துவிடும். அதனால் சமையலறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே பெரிய வித்தியாசமான சுவையை உருவாக்க முடியும் என்பதை பலர் உணர்வதில்லை. சாதம் சமைக்கும் போது ஒரு டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தால் சாதம் ஒட்டாமல் மணிமணியாக வரும். அதேபோல் உருளைக்கிழங்கை வறுக்கும் முன் உப்பு நீரில் சிறிது நேரம் ஊற வைத்தால் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே மென்மையாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன டிப்ஸ்கள் சமையலுக்கு தனி ருசி தருகின்றன. குழம்பு, சாம்பார் போன்றவற்றில் தக்காளி அதிகமாக புளித்துவிட்டால் சிறிதளவு வெல்லம் சேர்ப்பது நல்ல தீர்வாக இருக்கும். இதனால் புளிப்பும் காரமும் சமநிலையாகி குழம்பின் ருசி இரட்டிப்பு ஆகும். அதேபோல் காரம் அதிகமாகிவிட்டால் தேங்காய் பால் சேர்த்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். முட்டை ஆம்லேட், ஆப்பம், தோசை போன்றவை மென்மையாக வர வேண்டும் என்றால் மாவில் அல்லது முட்டையில் சிறிதளவு பால் சேர்ப்பது உதவும். இதனால் உணவு மென்மையாகவும் சுவையாகவும் மாறும். ஹோட்டல் ஸ்டைல் ருசிக்கு இது ஒரு ரகசியம். பீன்ஸ், பிரக்கோலி, கேரட் போன்ற காய்கறிகளை சமைக்கும் போது முதலில் உப்பு நீரில் சிறிது நேரம் வேகவிட்டு எடுத்தால் அதன் பச்சை நிறம் மாறாமல் அழகாக இருக்கும். இதனால் உணவு பார்க்கவும் அழகாகவும் சாப்பிடவும் ஆர்வமாகவும் இருக்கும். பூண்டு, வெங்காயம் போன்றவற்றை வெட்டிய பின் கையில் வரும் வாசனை பலருக்கும் பிடிக்காது. அந்த வாசனையை குறைக்க ஸ்டீல் ஸ்பூன் அல்லது பாத்திரத்தில் கையை தேய்த்தால் போதும். அதேபோல் மீன் வறுத்த பின் அடுப்பில் எலுமிச்சை தோலை சுட்டால் எண்ணெய் வாசனையும் குறையும். மொத்தத்தில் சமையல் என்பது பெரிய விஷயம் அல்ல, சிறிய ரகசியங்களின் தொகுப்பே சிறந்த சமையலாக மாறுகிறது. இந்த மாதிரி சின்ன மாற்றங்களை தினமும் பயன்படுத்தினாலே வீட்டு சமையல் ஹோட்டல் ருசிக்கு சமமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை.